அனைவருக்கும் வணக்கம். நான் படித்து ரசித்த கதையை நீங்களும் படித்து கேட்டு மகிழுங்கள். கதை பிடித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள். அவள் பெயர் கவிதா. அவளுக்கு வயது 57 இருக்கும். இல்லத்தரசியாக இருந்தாள். அவரது கணவர் பெயர் சுரேஷ். அவர் அரசு பணியில் பணியாற்றி வந்தார். கடந்த ஆண்டு ஓய்வு பெற்றார். ஓய்வு பெற்றதால் அவருக்கு அரசு வழங்கும் ஓய்வூதியம் வந்து கொண்டிருந்தது. அவர்களுக்கு ஒரு மகன் ஒரு மகள் இருக்கிறார்கள். கவிதாவின் மகனுக்கு திருமணம் ஆகியதும் அவன் வெளிநாட்டில் வேலை பார்த்து வந்ததால் தன் மனைவியையும் அங்கேயே அழைத்து கொண்டு சென்று விட்டான். மகளுக்கு திருமணமாகி தன் கணவனுடன் பெங்களூரில் வசிக்கிறாள். வெளியூர்களில் இருக்கும் இரு பிள்ளைகளும் வருடத்திற்கு ஒரு முறை அல்லது 2 வருடத்திற்கு ஒரு முறையோ தான் அவர்களை பார்க்க வருவார்கள். கவிதாவும் அவளது கணவரும் தனி குடித்தன வாழ்க்கை வாழ்ந்து வந்தனர். கவிதாவின் வீட்டு பக்கத்து வீட்டில் மலர்வழியும் அவளது கணவன் குமரனும் குடியிருக்கின்றனர். மலர்வழியின் கணவன் அரசு கல்லூரி ஒன்றில் விரிவுரையாளர் பணிபுரிந்து வருகிறார். அவருக்கு வயது 32 இருக்கும். மலர்வழியோ வேலைக்கு எதுவும் செல்லவில்லை. இல்லத்தரசியாக வீட்டினை பொறுப்பாக கவனித்து வந்தாள். அவளுக்கு வயது 28 இருக்கலாம். புதிதாக உருவாக்கப்பட்ட அந்த நகரில் கவிதாவின் வீட்டையும் சேர்த்து மொத்தமே 5 வீடுகள் தான் இருந்தன. அதனால் தன் மகள் வயதுடைய மலர்விழியுடன் வீட்டில் வேலையில்லாத நேரத்தில் பேசத் தொடங்கினாள் கவிதா. அந்த பழக்கம் தொடர்ந்து அவர்களுக்குள் ஏற்பட்ட நெருக்கத்தில் தினமும் 1 மணி நேரமாவது ஊர்க்கதை உலக கதை பேசத் தொடங்கினார்கள். அவர்களுக்குள் ஏற்பட்ட உறவால் மலர்விழி தன் வாழ்க்கையில் இருக்கும் சோகங்களை கவிதாவிடம் சொல்லத் தொடங்கினாள். எனக்கும் என் கணவருக்கும் திருமணமாகி 6 ஆண்டுகளாகிறது. இதுவரை குழந்தை பாக்கியம் இல்லை. எனது உறவினர்கள் சொன்ன யோசனைகளை பின்பற்றியும் குழந்தை பிறக்கவில்லை. முதலில் மருத்துவமனைக்கு சென்று ஆலோசனைகள் பெற்று அவர்கள் கொடுத்த மருந்துகளை சாப்பிட்டு வந்தோம். ஆனால் எந்த முன்னேற்றமும் இல்லை. கடைசியாக குழந்தையின்மை பிரச்சனையை போக்க இருவரும் கருத்தரிப்பு மையத்துக்கு சென்று வந்தோம். இருவரையும் பரிசோதித்த மருத்துவர்கள் எனக்கு தான் குறை இருப்பதாக சொன்னார்கள். பின்னர் அதற்கான ட்ரீட்மெண்ட் எடுக்க ஆரம்பித்தேன். என்னால் எனது கணவர் படும் அவமானங்களை தாங்க முடியாமல் எனக்கு பல நேரங்களில் அழுகை வரும். யாரும் இல்லாத வீட்டில் உட்கார்ந்து அழுது கொண்டிருப்பேன். அடிக்கடி மருத்துவமனை சென்று வந்ததாலும் குழந்தை இல்லை என்ற மன அழுத்தத்தினாலும் என் கணவரை சரியாக கவனிக்காமல் விட்டுவிட்டேன். அவரது நடவடிக்கைகளில் நிறைய மாற்றங்கள் தெரிய ஆரம்பித்தது. அவரது நண்பர் ஒருவர் மூலம் அவரை பற்றிய ஒரு உண்மை எனக்கு தெரிய வந்தது. என் கணவருக்கும் அவரது கல்லூரியில் படிக்கும் ஒரு மாணவிக்கும் தொடர்பு இருப்பதாக சொன்னார். நான் முதலில் அதை உறுதி செய்து கொள்ள வேண்டும் என முடிவு செய்தேன். என் கணவர் நடவடிக்கைகளை கண்காணித்தேன். அவரது போனை அவர் குளிக்கும் நேரத்தில் எடுத்து பார்த்த எனக்கு அதிர்ச்சி. அந்த பெண்ணின் போட்டோ அவரது போனில் இருந்தது. இதை இப்படியே விடக்கூடாது என முடிவு செய்து அவர் போனில் பேசிக் கொண்டிருக்கும் போது போனை புடுங்கி நான் பேச எதிரே அந்த பெண் பேசிக் கொண்டிருந்தாள். நான் கண்டபடி திட்ட ஆரம்பித்தவுடன் அந்த பெண் போனை வைத்து விட்டாள். நான் என் கணவரிடம் சண்டை போட அந்த பெண் தான் முதலில் பேச ஆரம்பித்தாள். இனிமேல் அந்த பெண்ணோடு எந்த பழக்கமும் வைத்துக் கொள்ள மாட்டேன் என சத்தியம் செய்தார். நான் வீட்டை விட்டு வெளியேற முயன்ற போது என் காலில் விழுந்து கதறி அழுதார். ஆனாலும் என் கணவர் ரகசியமாக அந்த பெண்ணுடன் தொடர்பு வைத்து வந்துள்ளார். 2 வாரங்கள் கடந்து விட்டிருந்தது. வீட்டின் காலிங் பெல் அடிக்க நான் கதவை திறந்தேன். வீட்டு வாசலில் காவலர் ஒருவர் நின்று கொண்டிருந்தார். அந்த நேரம் என் கணவர் வீட்டில் இருந்ததால் எழுந்து வந்து என்னவென்று கேட்க, இன்ஸ்பெக்டர் மாலை 5 மணிக்கு ஸ்டேஷனுக்கு வர சொல்லி இருக்கார், கண்டிப்பா வரணும் என சொல்லிவிட்டு சென்றார். என் கணவரும் எதுவும் தெரியாதது போல் முழித்தார். நான் அவரை நம்பக்கூடாது என முடிவெடுத்து மாலையில் என் கணவருடன் காவல் நிலையம் சென்றேன். அந்த மாணவி நின்று கொண்டிருந்தாள். அவள் அருகில் அவளது பெற்றோர் நின்று கொண்டிருந்தனர். எனக்கோ உள்ளுக்குள் இதயம் வெடித்துக் கொண்டிருந்தது. எங்களை தொடர்ந்து இன்னும் ஒரு பேராசிரியர் வந்து நின்றார். அவரும் என் கணவர் வேலை பார்க்கும் கல்லூரியில் வேலை பார்ப்பவர். அவர் வந்த பிறகு இன்ஸ்பெக்டர் பேச ஆரம்பித்தார்.
சொல்லுமா, உன்னை ஏமாத்தினது யாரு? உன்னோட இந்த நிலைமைக்கு காரணம் யாரு? உன் வயிற்றுல வளரும் குழந்தைக்கு அப்பா யாரு என கேட்டார். உன் போன்ல இருக்கிற ஒவ்வொரு ஆளா விசாரிச்சுட்டு வர்றோம், எதுவும் சொல்ல மாட்டேங்கிற. உங்க அம்மா அப்பா அழுதுகிட்டு வந்து எங்க கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க, நீதான் பதில் சொல்லணும் என்று இன்ஸ்பெக்டர் கேட்டவுடன், தன் கர்ப்பத்துக்கு காரணம் இவர்தான் என என் கணவர் அருகில் இருந்தவரை கை காட்டினாள் அவள். என் கணவரை நீங்கள் போகலாம் என சொல்ல நாங்கள் அங்கிருந்து நிம்மதியாக வெளியே வந்தோம். என் கணவரோடு பழகியது போலவே அந்த விரிவுரையாளருடனும் பழகி இருக்கிறாள். பிரச்சனை பெரிதாகி வேலையிலிருந்து நீக்கப்பட்டார் அந்த விரிவுரையாளர். அவளை கல்லூரியில் இருந்து நிறுத்தி கர்ப்பத்தை கலைத்து சொந்த ஊருக்கு அழைத்து கொண்டு போய்விட்டனர் அவளது பெற்றோர். அந்த பிரச்சனை அதோடு ஓய்ந்தது. அப்பாடா என நிம்மதி பெருமூச்சு விட்டு என் ட்ரீட்மெண்ட் வேலைகளை தொடர்ந்து கொண்டிருந்தேன். 6 மாதங்கள் ஓடியிருந்தன. அடுத்த இடி வந்து இறங்கியது. எங்களது உறவினர் ஒருவர் வெளிநாட்டில் வேலை பார்த்து வருகிறார். அவர்களது வீடு பக்கத்து ஊரில் இருக்கிறது. 2 குழந்தைகளுடன் அவரின் மனைவி அந்த வீட்டில் இருக்கிறாள். எங்களது உறவினர் என்பதால் எங்கள் வீட்டிற்கு அவள் அடிக்கடி வந்து போவாள். ஒரு கட்டத்தில் அவளுக்கும் என் கணவருக்கும் தொடர்பு ஏற்பட்டிருக்கிறது. எங்கள் கார் டிரைவர் என் கணவர் தினமும் 10-15 முறை அந்த பெண்ணுடன் மொபைல் போனில் பேசுவதாக தெரிவித்தான். அத்துடன் தெரிந்த ஒருவர் என் கணவரிடம் உங்களுக்கு எத்தனை குழந்தைகள் என கேட்டிருக்கிறார். அதற்கு 2 குழந்தைகள் என்று சொல்லி இருக்கிறார் என் கணவர். எனக்கு வெறியாகி அந்த பெண்ணை சந்தித்து சரமாரியாக திட்டினேன். வாக்குவாதத்தின் உச்சத்தில் அந்த பெண், என்னுடைய 2வது பெண் குழந்தைக்கு அப்பா உன் கணவர் தான் என்றாள். கணவரிடம் கேட்டதற்கு இல்லவே இல்லை என சத்தியம் செய்கிறார். அந்த பெண் மீண்டும் மீண்டும் எனக்கு போன் செய்து, இனி ஓ புருஷன் தான் எனக்கும் புருஷன், உன் வீட்டுக்கு வந்து நிரந்தரமாய் தங்க போகிறேன் என மிரட்டுகிறாள். அவளது 2வது பெண் குழந்தை என் கணவரின் சாயலில் இருப்பதாக தான் தோன்றுகிறது. இதிலிருந்து எப்படி மீளப் போகிறேன் என தெரியவில்லை என கவிதாவிடம் புலம்பினாள். அனைத்தையும் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த கவிதா அவளுக்கு எப்படி ஆறுதல் சொல்வது என தெரியாமல் யோசனையில் ஆழ்ந்தார். அந்த குழந்தை என் கணவருக்குத்தான் பிறந்ததா என்பதை ஊர்ஜிதப்படுத்த DNA பரிசோதனை செய்யலாமா என யோசிக்கிறேன் என்றாள் மலர்விழி. நீங்களும் நானும் அந்த பெண் வீட்டிற்கு போவோம். அந்த பெண்ணிடம் நான் சமாதானமாக பேசிக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் நைசாக குழந்தையின் தலைமுடியை வெட்டி எடுத்துக்கங்க. DNA பரிசோதனை செய்து அந்த குழந்தை என் கணவருக்கு பிறந்ததா என உறுதிப்படுத்தலாம் என்றாள். கவிதாவும் அவளுக்கு உதவலாம் என முடிவு செய்து மலர்வழியுடன் சேர்ந்து அவர்கள் வீட்டிற்கு சென்று குழந்தையை ஏமாற்றி முடியை வெட்டி எடுக்க ஆட்டோவில் புறப்பட்டனர். போகும் வழியில் யோசிக்க தொடங்கினாள் கவிதா. முடியை வெட்டி எடுக்கும் போது நாம் மாட்டிக்கொண்டால் என்ன செய்வது என யோசித்தாள். அப்படி நாம் பிடிபட்டு விட்டால் கள்ள உறவில் ஈடுபட்ட அந்த பெண் என்னை நேரடியாகவோ அல்லது ஆள் வைத்தோ தாக்கினால் என்ன செய்வது? வீட்டிற்குள் வேறு எதையோ திருட வந்ததாக குற்றம் சாட்டிவிட்டால் என்ன செய்ய முடியும் என்று பலவாறாக யோசித்தாள் கவிதா. பிரச்சனை இல்லாமல் தன் கணவருடன் வாழ்ந்து வரும் நிலையில் இதில் தலையிட போய் தனக்கு ஏதாவது பிரச்சனை வந்து விடுமோ என யோசிக்க தொடங்கினாள் கவிதா. மலர்வழியின் பிரச்சனையில் நாம் ஏன் மூக்கை நுழைக்க வேண்டும் என யோசித்துக் கொண்டிருந்தாள். அந்த பெண்ணின் வீட்டுக்கு அருகில் செல்லும் போது கவிதா, இப்போது வேண்டாம் மலர்வழி, இன்னொரு நாள் போகலாம் என சொல்ல ஆட்டோ திரும்பி கவிதாவின் வீட்டிற்கே வந்தது. கவிதா பேச ஆரம்பித்தாள். DNA பரிசோதனை மூலம் அந்த குழந்தை உன் கணவருக்கு பிறந்ததாக உறுதியானால் என்ன செய்வாய் என மலர்வழியிடம் கேட்க அவள் என்ன செய்ய வேண்டும் என தெரியாமல் முழித்துக் கொண்டிருந்தாள். கள்ள உறவை அங்கீகரித்து அந்த பெண்ணை உன் வீட்டோடு அழைத்து வைத்துக் கொள்வாயா அல்லது பஞ்சாயத்து பேசி அதை உன் குழந்தையாக தத்தெடுத்துக் கொள்வாயா என்று கேட்டாள் கவிதா. இல்லை, அந்த பெண் கேட்கும் பணத்தை நஷ்ட ஈடாய் கொடுத்து அவளை உன் வாழ்க்கையில் இருந்து ஒதுங்கிக் கொள் என்று உன்னால் சொல்ல முடியுமா? இல்லை, நம்பிக்கை துரோகம் செய்த உன் கணவனை என்ன செய்யலாம்?
என அடுக்கடுக்கான கேள்விகளை கேட்டாள் கவிதா. அந்த பெண்ணின் கணவன் வெளிநாட்டில் இருந்து வந்துவிட்டால் அவளுக்கு என்ன பதில் கூற முடியும்? அவன் மூலம் ஏதாவது பிரச்சனை வந்தால் எப்படி எதிர்கொள்வாய் என்ற எந்த கேள்விக்கும் பதில் இல்லாமல் அமைதியாக இருந்தாள் மலர்விழி. கவிதா அவளுக்கு சில ஆலோசனைகள் வழங்கி அனுப்பி வைத்தாள். அதன்படி மலர்விழி தன் கணவனிடம் அவளை விட்டுவிட்டு தன்னுடன் முறையாக வாழ வேண்டும் என கெஞ்சினாள். பின்னர் அவனை மிரட்ட ஆரம்பித்தாள். நீ ஒழுக்கமாக இல்லை என்றால் உன்னை விட்டு போய்விடுவேன் என மிரட்டினாள் மலர்விழி. மலர்விழி அவனை தனது கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்ள முயற்சி செய்தாள். அவனுடைய மொபைல் எண்ணை மாற்றினாள். அனைத்திற்கும் அவளது கணவன் சம்மதித்தான். அவனை அந்த கல்லூரியில் இருந்து மாற்ற அனைத்து முயற்சிகளையும் எடுத்தாள். அந்த சமயத்தில் மலர்விழிக்கு உதவி செய்யும் எண்ணத்தில் கவிதா அந்த உறவுக்கார பெண்ணின் கணவனை போனில் தொடர்பு கொண்டு அவளை பற்றிய அனைத்து உண்மையையும் சொன்னாள். உங்கள் மனைவியை எச்சரித்து கட்டுப்பாட்டுக்குள் வைக்குமாறும், முதலில் வேலையை விட்டுவிட்டு வந்து இங்கே ஏதாவது ஒரு வேலை பார்த்து கொண்டு குடும்பத்துடன் வாழ முயற்சி செய்யுங்கள் என சொல்லிவிட்டு போனை வைத்து விட்டாள். ஏதாவது ஒரு குழந்தையை தத்தெடுக்கலாமா என யோசித்துக் கொண்டிருக்கையில் மலர்விழி சென்று வந்து கொண்டிருந்த கருத்தரிப்பு மையம் மூலம் குழந்தை பெறுவதற்கான ட்ரீட்மெண்ட் நல்ல முறையில் பலனளித்து கர்ப்பம் தரிக்க தயாரானாள் மலர்விழி. தன் கணவனிடம் இந்த விஷயத்தை சொல்ல அவனுக்கும் மிகுந்த மகிழ்ச்சி. குழந்தை இல்லை என்பதால் இதுவரை தவறான வழியில் சென்ற தன் கணவன் இனி திருந்தி குடும்பம் நடத்துவான் என நம்பிக்கை வைத்தாள் மலர்விழி. உறவுக்கார பெண்ணிடம் வெளிநாட்டில் வேலை பார்க்கும் அவளது கணவன் போனில் தொடர்பு கொண்டு நடந்த விஷயங்களை கூறி, நான் அடுத்த வாரம் ஊருக்கு வந்து விடுவேன், பழசையெல்லாம் மறந்துவிட்டு வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம் என்றான். அந்த சமயம் அங்கு வந்த மலர்விழி அவளிடம், உன் குழந்தை உனக்கும் உன் கணவனுக்கும் பிறந்தது. வீணாக பொய் கூறி உன் வாழ்க்கையையும் என் வாழ்க்கையையும் சீரழிக்க முயலாதே. வெளிநாட்டிலிருந்து திரும்பும் உன் கணவனின் தலை மீது இடியை போடாதே. உன் கணவன் வந்தவுடன் அவனுடன் வாழ்க்கை நடத்த முயற்சி செய் என சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பினாள். தன் கணவன் நடவடிக்கையில் நல்ல மாற்றம் தெரிந்தது. அன்று மாலை வேலை முடிந்து வீட்டிற்கு வந்த கணவன் குளித்துவிட்டு வருவதற்காக சென்றுவிட அப்போது அவளது கணவனின் மொபைல் சினுங்கியது. தன் கணவன் இப்போது எதையும் தன்னிடம் மறைப்பது இல்லை என்பதால் அவனது போனை எடுத்து பேசினாள். நாளை கல்லூரிக்கு வர வேண்டும் எனவும் நடந்த விஷயத்தையும் அவளிடம் சொன்னார்கள். தன் கணவன் எப்போதும் திருந்த மாட்டான் என முடிவு செய்தாள். போன் வந்த விஷயத்தை தன் கணவனுக்கு சொல்லாமல் மறைத்து விட்டாள். கால் ஹிஸ்டரியிலும் அந்த போன் வந்ததை டெலீட் செய்து விட்டாள். அடுத்த நாள் மலர்விழி தன் கணவன் கல்லூரிக்கு சென்ற பின் அவன் பின்னாலேயே கல்லூரிக்கு சென்றாள். அங்கு கல்லூரி தாளாளர் அறைக்கு வருமாறு குமரனை அழைத்து வந்தனர். அவரது அறைக்கு வந்தவனுக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. அந்த அறையில் மலர்விழி நின்று கொண்டிருந்தாள். கூடவே ஒரு மாணவியும் அவளது பெற்றோரும் நின்று கொண்டிருந்தனர். குமரன் வர அந்த பெண்ணின் பெற்றோர் குமரன் மீது அடுக்கடுக்காக குற்றம் சாட்டினர். எங்கள் மகளை ஆசை வார்த்தை கூறி ஏமாற்றுவதாக குற்றம் சாட்டினர். அனைத்தையும் விசாரித்த தாளாளர் குமரனை வேலையை விட்டு நீக்குவதாகவும் அந்த பெண்ணின் நலன் கருதி போலீசில் புகார் செய்யாமல் விடுவதாகவும் கூறி வெளியே அனுப்பினர். அனைத்தையும் உள்ளே இருந்து கேட்டுக்கொண்டிருந்த மலர்விழி வெளியே வந்தவுடன் தன் கணவனிடம் ஒரு பேப்பரை நீட்டினாள். வாங்கி பார்த்தவனுக்கு அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி காத்திருந்தது. என்ன நடந்தாலும் தன்னை விட்டுவிட்டு போக மாட்டாள் என நினைத்து கொண்டிருந்தவன் அந்த விவாகரத்து பத்திரத்தை பார்த்தவுடன் அவளிடம் அந்த இடத்திலேயே அழுது கண்ணீர் வடித்தான். கையெழுத்து போடவில்லை என்றால் காவல் நிலையத்தில் நானே புகார் செய்வேன் என மிரட்டினாள். அவன் அந்த இடத்திலேயே கையெழுத்து போட்டான். அவனை வீட்டை விட்டே விரட்டியடித்தாள். 3 மாதத்தில் விவாகரத்தானது. 2வது திருமணத்திற்காக மேட்ரிமோனியலில் பதிந்து வைத்திருந்தாள். 2 மாதத்தில் கம்பெனி வைத்து தொழில் நடத்தி 35 வயது வரை திருமணம் ஆகாமல் இருந்த ஒருவன் திருமணம் செய்ய முன்வர அவளும் அவனும் திருமணம் செய்து கொண்டனர். 1 வருடத்தில் அழகான பெண் குழந்தை பிறந்தது. மலர்விழி தனக்கு தக்க சமயத்தில் உதவி
உதவியாக இருந்த கவிதாவிற்கு மனதார நன்றி சொன்னாள். கவிதாவும், இத்தனை வருடம் ஒருவனை நம்பியே இருந்த நீ சரியான முடிவெடுத்து உன் வாழ்க்கையை நல்ல முறையில் அமைத்துக் கொண்டாய். உன் வாழ்க்கை சிறக்க என்னுடைய ஆசீர்வாதங்கள் எப்போதும் உண்டு என்று மனதார வாழ்த்தினாள். மனைவி போனாலும் பல பெண்கள் தன்னை தேடி வருவார்கள் என நினைத்துக் கொண்டிருந்த குமரனின் எண்ணம் நிறைவேறவில்லை. அவனுக்கு எந்த கல்லூரியிலும் வேலை கிடைக்கவில்லை. பல பேரை ஏமாற்றிய அவனை வாழ்க்கை அவனுக்கு சரியான பாடத்தை கற்றுக் கொடுக்க தொடங்கியது. நன்றி. கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். தங்கள் ஆதரவிற்கு நன்றி.